ரவி, என்னாச்சுப்பா? ஏன் உம்முன்னு ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுப்பா. ரவி, கேக்குறாங்கல்ல, சொல்லு. ரவி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, ஏதோ பிரச்சனைல இருக்க. என்னன்னு சொல்லுப்பா. என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, சொல்லுடா. அப்பா, நான் இண்டிபெண்டா பிசினஸ் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். இத பாரு ரவி, இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்டியா? எதுவா இருந்தாலும் முதல்ல உங்க அண்ணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. ராம் என்ன சொல்றானோ அதை செய். நான் தனியா பிசினஸ் பண்றதுக்கு யார கேட்கணும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறது? நான் தனியா பிசினஸ் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க அத மட்டும் சொல்லுங்க. இத நான் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்னடா இது வரைக்கும் நான் அண்ணனுக்கு கீழே வேலை செஞ்சாச்சு, அது போதும். இனிமே நான் தனியா தொழில் செய்ய போறேன். அதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். ரவி, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் நியாயமா தான் கேட்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? நான் தனியா பிசினஸ் செஞ்சு என் திறமை என்னங்கறத நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் பணம் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுப்பா? சித்தி, நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன். இனிமே நான் யார் கீழே இருந்து வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. இதுக்கு நீங்க எல்லாருமே சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போறேன். ரவி, ரவி, யாரோ உன்னை நல்லா தூண்டி விட்டுருக்காங்க. அதனால தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லனா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியப்பா. நீ அப்படி பேசுறவனும் இல்லையே. அப்படின்னா யாராவது தூண்டி விட்டுதா? அண்ணன் தனியா வின் பிளான் பிசினஸ் பண்ணாரா? ரவி, பேசுனதெல்லாம் போதும், நிறுத்து. நீ அளவுக்கு அதிகமா தான் பேசிட்டு இருக்க. சித்தி, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நான் எங்க அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க புள்ள மட்டும் பெரிய பிசினஸ்மேன் ஆகணும், நான் பேர் வாங்க கூடாதா?